வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாக்கான எம்பிபிஎஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் பிடிஎஸும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அஃபிஷியல் டேட்டா ப்ளஸ் நான் ரவுண்டு 2க்கு அப்ளை பண்ணட்டுமா வேணாமா சார், எனக்கு இப்போ வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன், எனக்கு ரவுண்டு 1ல் அலர்ட் ஆகலை, நான் ரவுண்டு 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேணாமா, எந்த ரேங்க் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அனலைஸ் வீடியோவும் இந்த இதில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கடந்த 3 வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூவாக நம்ம சேனலுக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2026க்கான இது கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமாக உங்களுக்கு இருக்கும். ரைட், இந்த 2026 கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு இருக்குமா, டெய்லி டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு செப்பரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்படி நீங்கள் எழுதி பார்க்குற கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அமைஞ்சிடும் நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த பயம் போயிடும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதுறப்போ கம்பைன் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்துடும். அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம வீக் ஃபுல் டெஸ்ட் வைப்போம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டிபிபி மாதிரி டெஸ்ட் கொடுப்போம். இது ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீட் 26 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியல்லேருந்து கொஷின் வரும், இதுக்கு நான் கேரண்டி. 2025க்கு இது நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சோம். ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரூஃபாக பாருங்கள். ரைட்டா, இப்போ 2026க்கு வந்து நம்ம கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9080549820 ஆர் 7373264210. கிளாஸஸ் நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணால் சேலம் வர மாதிரி இருக்கும். சார் நான் கடலூர் சார், நான் சென்னை சார், நான் வேறு மாவட்டம் சார், இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல கிளாஸஸ் எங்கே கிடைக்குதோ நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் அங்கே போய் தங்கி படித்து அந்த குறிப்பிட்ட கிளாஸில் நாலேஜ் கெயின் பண்ணுறதுல எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லை. ப்ளஸ் அவ்வளோ தூரத்துலேருந்து வெளியே நீங்கள் வரதுக்கு சேஃப்டி தான் இஷ்யூவாக இருக்குன்னா நம்மளோட ஸ்கூலில் நம்ம கொடுத்துருக்க அகாடமி வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது ஆட்டோமேட்டிக் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு நியர் டு த ஹைவே 24/7 வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு வந்து செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ். ஸோ ஒரு கேம்பஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கேயே படிப்பீங்க, இதை தாண்டி நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. ஸோ டோட்டல் செக்யூராக இருக்கும். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு டீச்சிங் போர்டில் தான் நடத்துவாங்க. ஸோ தட் அதுக்கான பிடிஎஃப்பையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கி 4 கிளாஸஸை ரெக்கார்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வாங்கி மல்டிபிள் டைம் போட்டு பார்த்து கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் ஆப்சண்ட் ஆனால் கூட அன்றைய தேதிக்கான கிளாஸஸை ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வாங்கி அதை ரீவாட்ச் பண்ணி அதுக்கான நோட்ஸ் உங்களால் எழுதிக்க முடியும். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மொதல் பாயிண்ட் எந்த கிளாஸுமே மிஸ் ஆகாது, எல்லாமே படிக்க முடியும். ஸோ நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ரெடி சார், எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்கலைங்க சார் அப்படின்னா ரவுண்டு 1க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச் தான் இது, மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. இல்லை சார் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 1-on-1 கோச்சிங்கையும் ப்ரிஃபர் பண்ணலாம். இது என்னங்க சார் 1-on-1 கோச்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக ஒரு கைடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குவீங்க. நம்ம வீட்டு நீட் அகாடமி சார்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சிங் கைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கோச்சிங் கைடு கிட்ட நீங்கள் படிப்பீங்க. அவர் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் ஃபுல் கிளாஸஸ் எடுத்துக்க போகிறீங்க. அது நீட் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, 11th 12th போர்டு கிளாஸஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் போர்டு சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீட் ஜேஇக்கு நாங்கள் இப்போ கரண்டாக கொடுத்துட்ருக்கோம். போர்டு ரிலேட்டடாக தேவைப்படுது, நாங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிறோம் சார் அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு இண்டிவிஜுவல் அந்த துறையில் வந்து எக்ஸ்பர்ட் யாரோ அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக கோச்சிங் வாங்குறது மூலமாக நிறைய கற்றுக்க முடியும். அதனால தான் இந்த 1-on-1 பேட்சையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர்லேருந்து. இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பயன்படுத்திங்க. காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம வீடியோ வரலாம். வீடியோ லென்த் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஏன்னா நம்ம அகாடமியோட நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் அந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்லாம் காட்ட போகிறதுல டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம்
21,190 அப்படிங்கிற ரேங்கில் கன்க்ளூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த ரேங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகலை. ஸோ 21,190. ஸோ இதோட மார்க் ஏன்னா அது நீங்கள் பிடிஎஃப்ல இருந்திருக்காது, நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீட் ஸ்கோர் எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜென்ரல்லே போகணும் சார், எனக்கு இந்த கேட்டகரி வைஸ்லாம் இல்லை சார், நான் ஜென்ரல் கேட்டகரியிலே போகணுன்னா 534 இந்த வருஷம் எடுத்திருந்தாலே போதும், உங்களுக்கு ஆல் இண்டியாவிலே எம்பிபிஎஸ் சீட் அலாட்டட், எம்பிபிஎஸ் சீட் பியூராக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 534 அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100+ மார்க் ரிடக்ஷன் தான். போன வருஷம் நான் கம்பேர்லாம் பண்ணல, அது நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் இதே மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வருஷம் ரவுண்டு 2க்கு எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிகளுக்கு 25,599ஓட ரேங்கோட சீட்டு க்ளோஸு, அவங்க மார்க் வந்து 528. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 21,452. இதில் தான் நம்ம தமிழ்நாடோட பிசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம் குழந்தைங்க அண்ட் எம்பிசி குழந்தைங்க, டிஎன்சி குழந்தைங்க, இவங்க எல்லோருமே இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் தான் வருவாங்க. இவங்க வந்து 21,000. இந்த ரேங்க் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கும். புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட் கொண்டு டைம் சொல்லிடுறேன், உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் எடுத்து பாருங்கள், அங்கே இருக்கும். இந்த ரேங்கை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அப்ளைவும் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் mcc.nic.in வெப்சைட்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பார்க்குறேன் சார்னா ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஓபிசி ஸ்டூடெண்ட்க்கு 21,452, அதாவது நீட் ஸ்கோர் வந்து 534 அந்த மார்க்கில் முடிஞ்சிருக்கு. அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி சேம் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் 528 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,389. இதில் தான் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ஸோ 1,10,389 ரேங்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களோட நீட் ஸ்கோர் பார்த்தா 457 எடுத்தோன்னா ஆல் இண்டியாவிலே உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் அலாட் ஆகுது. ஓகேங்களா, இது நாட் ஓன்லி கவர்மெண்ட் சீட், மற்ற சீட்டையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, 457 இண்டிவிஜுவலாக ஒரு காலேஜுக்கு எவ்வளோ அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் டைம் இருந்துச்சுன்னா நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பார்க்குறோம், ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் போடுறேன். அடுத்து வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,45,625ஓட வந்து பார்த்தீங்கன்னா சீட் க்ளோஸ். அதாவது நீங்கள் நீட் மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா, நீட் மார்க்லேயே இந்த ரேங்க் இருக்கும். விச் மீன்ஸ் நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணல சார், ஆனால் நான் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு உங்கள் நீட் ஸ்கோரை எடுங்க, இந்த ரேங்கை வச்சு கம்பேர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயரை இந்த டார்கெட் மார்க்கோடு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்துச்சுன்னா. ரைட், இப்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மாறி இருக்கும், ஸ்கோர் நீட் மார்க் மாறி இருக்கும், நீட் ரேங்க்லாம் மாறி இருக்காது. எவ்வளோ மாறி இருக்கு அப்படி பார்த்தாலும் சொற்பமாக மாறி இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கலாம். அன்ரிசர்வ்டு போன வருஷம் 21,190 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சிச்சு இல்லையா. சாரி, இந்த வருஷம் இது 2025ல் இந்த வருஷம் சீட் கிடச்சிருக்கு இல்லையா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 19,603 வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. இப்போ அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காம்படிஷன் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 25,599 வரைக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா. லாஸ்ட் இயர் 23,490 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு விஷயம், அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்டு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. வருஷம் புது காலேஜஸ் வரும், அதில் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ரேங்க் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் தெரியும், ஹையாக தான் தெரியும். ஸோ 2024 23,419 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிருக்கு. இந்த வருஷம் 25,599 வரைக்கும் அலாட் ஆகிருக்கு. அது ஓபிசியில் இந்த வருஷம் 21,452 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 20,281 வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சியில் இந்த வருஷம் 1,10,389 வரைக்கும் கிடச்சிருக்கு நிலையில். 2024ல் 1,05,676 கிடச்சிருக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1,45,625 வரைக்கும் அதிக ரேங்க்னா நிறைய சீட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். 1,45,207 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024ல் கிடைச்ச ரேங்காக இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கேட்டகரியிலுமே ரேங்க் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியும். பட் இது பெரிய சிக்னிஃபிகண்ட் இல்லை, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரும் ஆகிருக்காங்க. பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர்த்து போன வருஷம் ரவுண்ட் 1 இந்த வருஷம் ரவுண்ட் 1க்கு
ஒரு கேட்டகரிக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான் காப்பியாக இருக்குது. ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ண இந்த அனலைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரவுண்டு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2ல இந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி எடுத்து இந்த வருஷம் ரவுண்ட் 2ல உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த வருஷம் வந்து ரவுண்ட் 1 ரிசல்ட்டோடய கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரவுண்ட் 1க்கான ஃபுல் ரேங்க் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது. சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரவுண்டு 2க்கு போடட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரேங்கில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி போடுங்க. இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸும் போடலாம், பட் அட் யுவர் ரிஸ்க். நீங்கள் அது கொஞ்சம் பிளான் பி ஆர் சி அப்படிங்கிறத ரெடி பண்ணிவிட்டு போடுங்க. தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். பாருங்கள் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க, 23,000 to 24,590 இந்த ரேங்கில் இருக்கீங்கன்னா ரவுண்டு 2ல் நீங்கள் கன்ஃபார்ம் சீட் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு சான்சஸ் ஹை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்கன்னா 28,439 ஆரம்பிச்சு 28,939 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அகைன் ரவுண்டு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம் ஆல் இண்டியாவில். அண்ட் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 24,102 இருந்து 24,659 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2வை டிபெண்ட் ஆகி இருக்கலாம். அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,26,389 1,31,280 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 1,51,625 ஆரம்பிச்சு 1,56,145 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரவுண்ட் 2க்கு உங்களோட சாய்ஸை கன்ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதர் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பண்ணலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பி ஆர் பிளான் சி அதுக்கப்புறம் பிளான் டி, இது கிடைக்கலாம் இது கிடைக்கலாம் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடிமேடியாக வச்சு தான் ஆகணும். அண்ட் நேற்று வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் சொல்கிறதா, ஒரு சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் டிமோட்டிவேட் ஆகிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பிளான் வச்சு நீங்கள் மூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏஜில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை, மூவ் ஆகி தான் ஆகணும். மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ஸ்ட்ராங்காக அட்டெம்ப்ட் கொடுங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டிகிரியை வந்து பர்சூ பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மறுபடியும் மூழ்கி இருக்க வேணாம். அந்த சோகத்தில் மூழ்கி இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை, கால வரைய மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துட்டு கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அப்புறம் தமிழ்நாட்டு ரவுண்ட் 1 ரிசல்ட் ரிலீஸ் ஆன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஃபீஸ் விஷயத்துலையுமே நல்ல ஸ்கோர் இருக்க பட்சத்தில் நல்ல டிஸ்கவுண்டோடு தான் ஜாயின் பண்ணிக்குவாங்க, மறக்காமல் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறாமா. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு நல்ல டிட்டர்மெண்ட் மைண்டோடு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கோச்சிங் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ காணொலி பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.